Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால இந்த ஸ்ரீகன் வேர்ல்ட் பைபிள் டீச்சிங் வகுப்புகளுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஒருவரை ஒருவரை சந்திப்பது தேவை சுத்த கிருபை. அதுக்கான ரைட் ரெவரண்ட் சொல்லப்பட்ட ஐயா, பாஸ்டர் அம்மா, உடல் ஊழியர்கள், வந்திருக்க தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்து மகா சமுத்திரத்தில் கூட ஈரான் கப்பல் மீது கொண்டு போட்டிருக்காங்க. ஆமாம், நம்ம தமிழ்நாட்டு பக்கத்திலே தான் ஒரு ஈரான் கப்பல் வந்திருக்கு. போர் நடக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாமத்துக்கு சொல்கிறோம். அதுவும் நம்ம லோத்து சரீர காரியங்களை நம்ம தொடர்ந்து ஆபிரகாம் லோத்து காரியங்களை ஆய்வு செய்தோம். அதுவும் குறிப்பாக லோத்து சோதம் கோமோராவில் போய் குடியேறி ஒரு வருஷத்தில் வேதம் சொல்லுது. நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். கெதர்லா கோம்பர் அப்படின்னு ஒரு அரசன், அவன் 7ஆம் அரசன், 7ஆம் நாட்டு அரசன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் தான் என்ன பண்ணுறான், லோத்து மீது படையெடுத்து வருகிறான். அது லோத்து இருந்த பட்டணம், ஊர் சோதம் கோமோரா மேலே. அவன் தான் என்ன பண்ணுறான், லோத்துடைய எல்லா செல்வம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், லோத்து உள்ளிட்ட எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடறான். இப்போ கர்த்தர் ஆபிரகாமை எழுப்புகிறார். ஆபிரகாம் வந்து யுத்தம் பண்ணி தான் என்ன பண்ணுறான், லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை மீட்டெடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இழந்து போன எல்லாத்தையும், ஒரு கொட்டாங்குச்சி சரண்டர் முதல் கொண்டு பிச்சு போன செருப்பு வார் வரைக்கும் மீட்க கர்த்தர் உதவி செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லோத்து பாகப்பிரிவினை பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகல. ஒரு கரெக்டாக ஒரு வருஷத்துல லோத்துக்கு அப்போ ஏறக்குறைய 41 வயசு. எல்லாத்தையும் இழந்து போனோம். அப்போ படையெடுத்து வந்தது 7ஆம் நாட்டு அரசன். ஏழாம் நாட்டு அரசன். பார்த்தீங்கன்னா 7ஆம். இந்த 7ஆம் என்பது நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து என்னன்னா அது ஈரான். 7ஆம் என்பது என்னது, ஈரான். ஈரானுடைய பழைய பேர் 7ஆம். நீங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈரான் நாடு இருக்கு. இஸ்ரேல் தேசம் உருவாவதற்கு முன்னாடி, இஸ்ரேல் தேசம் எப்ப ஆச்சு, மோசே காலத்துல தான் ஒரு தேசத்தை, அதுவும் செத்து போன பிறகு யோசுவா காலத்துல தான் கொடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னா 1399 கிமுல தான் போறாங்க, உள்ள போறாங்க. கானானை வந்து மோசே சுதந்திரிக்கல. ஆனா இஸ்ரேல் தேசம் நீங்க உருவாகிறதுக்கு ஏறக்குறைய 500-700 ஆண்டுக்கு முன்னாடி ஈரான் நாடு இருக்கிறது. அதான் 7ஆம். ஈரான் ரொம்ப பண்டைய தேசம், ரொம்ப பழைய தேசம். நீங்க பைபிள பார்த்தீங்கன்னா பெர்சியான்னு இருக்கும். ஆமா, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதனுடைய முதல் அரசன் யாருன்னா கோரேஸ். ஏசாயா 45 நான் பார்க்கிறோம். கோரேஸ், இங்கிலீஷ்ல சைரஸ். என் தாசனாகிய கோரேஸ் அப்படின்னு ஆண்டவர் நம்புறார். அவன் பிறக்கிறதுக்கு 111 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் கிமு 600 பிறக்கிறான். 600 BC அவன் பிறக்கிறான். ஆனா ஏசாயா 711 கிமுல அவன் பிறக்கிறது வந்து கோரேஸ் வந்து பெர்சிய அரசன். பெர்சிய அரசன் கோரேஸ். இன்னைக்கு மேலே பெர்சியான்றது இன்னைக்கு ஈரான்.
வேறு பெர்ஷியான்றது ஈரான். அப்போ ஒரு காலத்துல உலக வல்லரசா இருந்திருக்கிறது. அபிரகாம் காலத்திலே உலக வல்லரசா இருந்திருக்கிறது. எஸ்ஏ 45 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கோரேஸ் உலகத்தை ஆண்டான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அவனை கொண்டுதான் கர்த்தர் வீழ்த்தினான். அவன் தான் என்ன பண்ணான்? 2ஆம் தேவாலயத்தை கட்டி கொடுத்தான். கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என் சித்தத்தை செய்கிறவன் என்று சொன்னார். ஈரான் நாட்டுக்காரன் தான். அவருடைய மருமகன் தரியும் கோரேஸ் ஆரம்பித்து வைத்த தேவாலயம் கட்டுகிற பணியை யார் முடிச்சு கொடுத்தா? தரியும், டேரியஸ் தரியும் கட்டி. அவனும் ஒரு ஈரான் அரசன் தான். எஸ்தர் மகாராணி யாரு? ஈரான் தேசத்து மகாராணி. அப்போ பைபிள்ல ஈரானை குறித்து ஒரு பழைய தேசம். ஈரான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய தேசம். இஸ்ரேல் வர்றதுக்கு முன்னாடி இருக்கு. ரொம்ப பழைய தேசம். ஒரு பெரிய வல்லரசாய் உலகத்தை ஆண்ட தேசம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பழைய தேசம். நீங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அவர்கள் 200 ஆண்டுகள் கோரேஸ் துவக்கப்பட்ட மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், இந்த ஈரான் சாம்ராஜ்யம் 200 வருஷம் உலகத்தை ஆண்டார்கள். மாபெரும் ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஈரான் இன்னைக்கு ஒரு சின்ன நாடா போச்சு. இன்னைக்கு ஒரு ஏற்கனவே 10 கோடி பேர் இருக்கிறார்களாங்க. ஆனா இஸ்ரேலோட ஈரானுடைய நிலப்பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு 150 மடங்கு இருக்கும். ரொம்ப பெருசு. ஆமா, இஸ்ரேல் என்ன இப்படி ஒரு என்ன சொல்லலாம், இஸ்ரேல இப்படி ஒரு 350 கிலோமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தான். ரொம்ப சில இடத்துல 15 கிலோமீட்டர் தான். சின்ன நாடு. 15 கிலோமீட்டர் என்ன ரொம்ப. இப்போ இங்கிருந்து மத்திய கைலாஸ் வரைக்கும் இருக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவு கூட இருக்காது. மத்திய கைலாஸ் தான். அவ்வளவுதான். எங்க கரெக்ட் போட்டு சின்ன நாடு, சிறிய தேசம். அது குறிப்பா அந்த வெள்ளிசா போதுப்பாங்க, அந்த இடத்துல 5 கிலோமீட்டர் தான். ஒட்டியோன்னு நாடு. தமிழ்நாட்டோட ஒரு கால்வாசி கூட இருக்க பரப்பளவுல. அவன் சின்ன நாடு. ஈரான் பெரிய நாடு. 10 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேர் தான் இருக்காங்க. இங்கே 10 கோடி பேர் இருக்காங்க. போர் நடக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேற தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இன்னைக்கு உலகமே பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. அந்த போர் எங்க வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு இது நம்ம சமுத்திரம் தமிழ்நாடு கிட்ட, இலங்கை பக்கத்துல, இலங்கைக்கு தமிழ்நாடு பக்கத்துல ஈரான் கப்பல் மீது கொண்டு போட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு போர் வியாபித்து இருக்கிறது. அரேபிய நாடுகள்லாம் தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் லெபனான்ல போர் நடக்குது, குவைத்தில் நடக்குது, அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் நடக்குது, அபுதாபியில் நடக்கிறது, துபாயில் நடக்கிறது, இஸ்ரேல்ல நடக்கிறது, ஈரான்ல போர் நடக்கிறது. அப்போ நம்ம எதிர்பாராத போர் இது. ஆனா வேதம் சொல்லுது, மத்தேயு 24 கர்த்தருடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, போரும் போருக்கான செய்திகள். ஆமா, அதை நீங்க கேள்விப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் தான் வந்து அப்புறம் பூமி அதிர்ச்சியா கேள்விப்படுங்க. வாரத்துக்கு 2 பூமி அதிர்ச்சி. நேற்று கூட ஈரான்ல பூமி அதிர்ச்சி, போன வாரம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல பூமி அதிர்ச்சி. எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி. அப்போ வேத தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேற்றுவது. இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வருகை உடனே. இன்னைக்கு கூட இருக்கலாம், இந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் வந்துடலாம். ரகசியமா வந்து சபை எடுத்துக்கொள்வேன்றார். அப்படிதானே? சொல்றோம். அப்ப இதெல்லாம் வருகையை காண்பிக்கிறது. நம்ம இன்னும் ஜாக்கிரதையா ஆயத்தப்படணும். ரொம்ப ஒரு நடுக்கம் நமக்கு வரணும், ஒரு நடுக்கம் உண்டாகணும்.
நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா திருடனும் போலதான் வருவேன் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நான் வரவே மாட்டேன், ரகசியமா தான் வருவேன். அப்ப இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ரத்த சாட்சி அதிகிறிஸ்துவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும், அவனுடைய கொடுமையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ரத்த சாட்சியா மறிக்கணும். மறிச்சாதான் அடுத்த வாய்ப்பு பரலோகத்துக்கு. இப்போ ரத்த சாட்சியா மறிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஈஸியா கிருபை இறக்கும், ஈஸி சான்ஸ். இதை மிஸ் பண்ணிட்டோம்னா அதிகிறிஸ்துவை நம்ம பார்ப்போம், அவன் கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். ரத்த சாட்சியா மறிச்சாதான் அவர் முத்திரை கொடுப்பான். அந்த முத்திரையை நம்ம குத்திக்க கூடாது. அந்த முத்திரை இல்லைன்னா வைப்போம். ஆதார் இல்லைன்னா என்ன நடக்கும்? செல்போன் வேலை செய்யாது, பேங்க் வேலை செய்யாது, அப்படிதானே? வாங்க முடியாது, விற்க முடியாது. இன்னைக்கு ஏன்னா ஜிபே பண்றோம், போய் ஒரு டீ குடிச்சா கூட ஜிபே பண்றோம். ஆதார் இல்லைன்னா ஜிபே வேலை செய்யாது. இன்னைக்கே வாங்க முடியாது, விற்க முடியாது. அப்ப அன்னைக்கு ஒன்றும் கிடைக்காது. அந்த முத்திரையை போடாம இருக்கணும். முத்திரை இன்னைக்கு ஆதாரம் வாங்கிக்கலாம், ஆனா அன்னைக்கு அந்திகிறிஸ்து கொடுக்குற அந்த முத்திரையை போடாம இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தன்னை வணங்க சொல்லுவான். தன்னை வணங்காதவனோட என்ன பண்ணுவாங்க? கொள்வான். சீக்கிரம் சாப்பிட. அப்போ ஒரு வேதனை, ஒரு துன்பம், ஒரு உபத்திரம், அடி உத, அதுக்கப்புறம் ரத்த சாட்சியை மதித்து அப்படி பரலோகம் போகணுமா? இல்லை இப்பவே ஈஸியா ஒரு சான்ஸ் இருக்கு, இதுல போகணுமா என்பதை நாம என்ன பண்ணிக்கீங்க, முடிவு செய்து கொள்ளணும். அதெல்லாம் சோத்திரம். இப்ப வாங்க ஆண்டவர் அது கூப்பிடுறாரு. இப்போ போலன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். சரி, கர்த்தராம சோத்திரம். நம்ம போன வகுப்புல இந்த லோத்து படத்தை பார்த்தோம். சோதம் கொமோரா அழிவு அது ஆதாரங்கள்லாம் நான் சொன்னேன்னா போன வகுப்புல ஒரு ஒரு விண்கல் வானத்துல இருந்து விழுந்தது எல்லாம் சொன்னேன் இல்ல? சரி, ஓகே, சொன்னீங்க. 10 நீதிமான் கூட அவன் சம்பாதிக்கல. சரி, கர்த்தராமத்துக்கு சோத்திரம். சோதம் கொமோராவுடைய அழிவு குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டது. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 10:12. அதிலே பாத்திரமானவர் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருந்தார். 14-15 வாசிங்க. மத்தேயு 10:10ஆம் அதிகாரம் 11-14-15. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிறோம். சோதோம் கொமோரா நாட்டுக்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவர் சொல்ற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த நாடு சோதோம் கொமோராவுக்கு ஏற்பட்ட அழிவை விட மோசமான அழிவு நியாயத்தீர்ப்புல ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் நீங்க 23
1ஆம் வசனம் 20-21 வாசிங்க. அப்பொழுது நமது பலத்த செய்கைகளில் ம். அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் ஆ மனம் திரும்ப போனபடியினால் ஆ அவைகளை அவர் ஆ கடிந்து கொள்ள தொடங்கினார். அடித்துக் கொள்ளத் தொடங்கினார். ஆ கோரசினே கோராசினே, உனக்கு ஐயோ. ஆ யோகாசியாவே, பெத்சாயிதாவே இஸ்ரவேல் உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் தீருவிலும் சீதோனிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்த செய்யப்பட்டிருந்தால் ஆ. அப்பொழுது வெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். கத்தநாமத்துக்கு சோதனைக்கு சில பட்டணங்களை கத்தர் அவர்கள் கணித்து கொள்ள தொடங்குகிறார் ஆண்டவர். ஏன்னா அவர் போய் அங்கே நல்ல ஊழியம் செய்கிறார் ஆண்டவர், நிறைய அற்புதங்களை செய்கிறார். ஆனா இவர்கள் என்ன பண்ணல, மனம் திரும்பவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. கோரசேன்னு ஒரு பட்டணம், அப்புறம் பெத்சாயிதா, அதுக்கப்புறம் 23ஆம் வசனம் சொல்லி வானம் பரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம். இந்த 3 பட்டணங்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். என்ன சொல்றாருப்பா, உங்களுடைய நான் செஞ்ச செயல்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், நான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு போதிச்சேன். இதை மாத்திரம் நான் சோதோம் குமார்ல செய்திருந்தால் அந்த பட்டணம் அழிந்து போயிருக்காது. அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இருட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து பணம் திருப்பி இருப்பார்கள். அதனால உங்களுக்கு நியாய தீர்ப்பினால் பெரிய தண்டனை உண்டு என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் லோத்த வச்சாங்க. அதுக்குதான், எதுக்குன்னா அந்த ஜனங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும், கர்த்தரை குறித்து சொல்லணும்னுக்காக வைத்தார். ஆனா அவன் என்ன பண்ணல, சொந்த மனைவியை கூட என்ன பண்ணல, ஆதாயப்படுத்திக் கொள்ளல, 2 பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளல, மருமகமார்களை ஆதாயப்படுத்திக்கல. அவன் மாத்திரம் கரெக்டா இருந்தான், அவன் மாத்திரம் நீதிமானா இருந்தான். ஆனா என்ன பிரயோஜனம், நம்ம 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் ஐயோ ஆபத்து, அந்த ஆபத்து அவனுக்கு வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பாகப்பெருமை பண்ணி, லோத்து பாகப்பெருமை பண்ணி கரெக்டா 18 வருஷம், 18வது ஆண்டில அவனுக்கு அப்ப எவ்வளவு வயசு, லோத்துக்கு அப்ப 58 வயசு. கரெக்டா பாகப்பிரிவினை பெற்று 18 ஆண்டுகள் அல்லது சோதம் குமாரா குடியேறி 18 ஆண்டுகள், 58 வயசு லோத்துக்கு. அப்புறம் பாகப்பிரிவினை வாங்கிட்டு போய் 18 வருஷத்துல நம்ம எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது எப்படின்னா, வானத்துல இருந்து அக்கினி இறங்கிச்சு. வாசல்லாம் அந்த வசனத்தை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 19:24. அப்பொழுது கர்த்தர் சோதோமிலும் கொமோராவின் மேலும் ஆ கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் ஆ அக்கினியையும் வருஷிக்கப்பட்டது. ஆ அந்த பட்டணத்தையும் ஆ அந்த சமபூமி அனைத்தையும் ஆ அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் ஆ பூமியில் பயிர்களை அழித்து போட்டார். அப்புறம் ஆண்டவர் சோதோம் குமார் எப்படி அழித்தாரா, வானத்திலிருந்து
என்ன வந்துச்சான்? கந்தகம் அக்கினியை கர்த்தர் என்ன பண்ணார்? வர்ஷிக்க பண்ணி அங்கிருந்து அத்தனை பட்டணங்கள், சமபூமி, அந்த பட்டணங்கள் எல்லாம் மனிதர்கள், பூமியின் பயிர் எல்லாம் அழைத்து போட்டார். கத்தநாமத்துக்கு சுதந்திரம். அப்போ லோத்துடைய சொத்துக்கள்லாம் அடங்கி போச்சு. லோத்தை மாத்திரம் ஆண்டவர் 2 தேவதூதரை அனுப்பி காப்பாற்றுகிறார். கத்தநாமத்துக்கு சுதந்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம், ஆதியாகமம் 19:12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? நீங்க பாருங்க அங்க என்ன சொல்றது? புருஷர். இப்போ 2 தேவதூதர்கள் வராங்க, அப்படிதானே? 2 தேவதூதர்கள். வேதம் என்ன சொல்லுது? அவர் என்ன சொல்லுது? புருஷரா? புருஷர்னா என்னது? ஆண் அர்த்தம். கரெக்டா? சரி, ஆண்கள். புருஷன் அப்படின்னா புருஷன்னா பன்மை, ப்ளூரல். அப்ப 2 தேவதூதர்கள் எப்படி வராங்க? மனிதர்களா வராங்க, ஆம்பளைகளா வராங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, குமாரராவது, குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. இங்க தேவதூதரை கர்த்தர் அனுப்புகிறார். அதை எப்படி அனுப்புகிறார்? ஆண்களாய் அனுப்புகிறார். நம் பைபிள பார்க்கிறோம், அந்நியரை உபசரிக்க நாடுகள், உங்களே அறியாம நீங்களும் தேவதூதர்களை நீங்க உபசரிச்சு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு அந்நியரை ஒருத்தர் வீட்டுக்கு வச்சாக்க முடியாது. அவன் தேவதூதனா தான் உங்களை சும்மா விட்டுருவான். அவனுக்கு தேவதூதனா இல்லைன்னா உயிர்த்தி ஆபத்து. அப்படிதானே? நிறைய கொலைகள் நடக்கிறது. கரெக்ட் தானே? அப்போ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு அந்நியனை, வாங்க நான் மீன் குழம்பு வச்சிருக்கேன், பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுங்கன்னு கூட முடியாது. அவன் தேவதூதனா இல்லையா? நமக்கு தேவதூதனா தான் என்ன பண்ணுவான்? சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிடுவான். இன்னைக்கு உள்ள வரவங்க யாருன்னு தெரியாதுல்ல. இங்க இதெல்லாம் கேள்விப்படுறோம், செத்துல போயிடுறாங்க, கொண்டுடலாங்க, திருடிட்டு போயிடலாம். நிறைய நம்ம பார்க்கறோம். சரி, வந்து ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் வந்து அதை, ஏன்னா ஆதியாகமம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, மூல பாஷை. கர்த்தர் மோசையை கொண்டு ஆதியாகமம் புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்தார். மூல மொழி வந்து எபிரேய மொழி. நீங்க பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு 2 மனிதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கல. அது எபிரேயம் பார்த்தீங்கன்னா அனாசே. அப்படின்னா மேல், ஆண் அர்த்தம். மேல். persons, ஆண்கள். நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல தேவதூதர்கள் மனிதராய் வந்திருக்கிறார். எப்போ வந்திருக்காங்க? ஆபிரகாம் வந்திருக்காங்க. கரெக்டா? லோத்துக்கிட்ட. இப்போ நிறைய சம்பவங்கள் இருக்கு ஆண்களை. அப்போ நோவா காலத்தை விட இந்த பூமியில தேவதூதர்கள் மனிதர்களாய் வந்த பொழுது இந்த பூமியில் இருக்கிற பெண்களை திருமணம் செய்தார்கள். அதனால ராட்சதர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல எடுத்துருக்கேன். ராட்சதை கொடுத்து எடுத்துருக்கேன் இல்லையா? சரி, ரைட்டு. அப்போ சிலர் கேள்வி கேட்பாங்க, அதுனா தேவதூதர்கள் வந்து அப்போ ஏன் வந்து ஆண்களை தான் வந்தார்களா என்ன? வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் எப்படி வந்தார்கள்? ஆண்களே வந்தார்கள். இப்போ இந்தியாவில் 2019 குஜராத்தில் கட்ச் என்கிற மாவட்டத்தில் லாக்பட் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே பெரிய பள்ளம் வெட்டினார்கள், ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு அஸ்திபாரத்துக்காக. அது நிறைய கல்லறைகளை கண்டுபிடித்தார்கள்.
அதை உடைத்த பொழுது 22 அடி மனித எலும்புக்கூடுகள் நிறைய கண்டுபிடிச்சாங்க. ஏராளமாக ஒரு 20 மேற்பட்ட எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்தார்கள். அப்புறம் அதை எலும்புக்கூடு கண்டுபிடிச்சா முதல் போலீஸ் வரும். அப்புறம் இது ரொம்ப பழைய எலும்புக்கூடுங்க, போலீஸ் போயிட்டு அப்புறம் விஞ்ஞானிகள் வந்தார்கள். இந்தியாவை சார்ந்த டாக்டர் சுரேஷ் பண்டாரி என்கிற தொல்லியல் துறை விஞ்ஞானி தலைமையில் அவர் அமெரிக்காவுடைய கூட்டமைப்பில் இதை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இது நோவா காலத்து எலும்புக்கூடுகள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகளில் இந்த மரபணுக்களெல்லாம் அவர் சோதித்து சொன்னார்கள், இந்த எலும்புக்கூட்டுக்கு சொந்தமான தாய் பூமியை சார்ந்தவள், ஆண் அப்பா எங்கே சார்ந்தவங்க, வேற்று கிரக வாசினாங்க, ஏலியன்ஸ் என்று சொன்னார்கள். 2019 நம்ம இந்தியாவில் பத்திரிகைலாம் செய்து டெலிவிஷன்லாம் காமிச்சான். நீங்க பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். டெய்லி இந்த நியூஸை கேளுங்க, கொஞ்சம் கூடுதலாக கேளுங்க. போர்லாம் நடக்குதா? ஆமாம், கொஞ்சம் நியூஸை கேளுங்க. செல்போனில் கேட்கலாம். அதுக்கு பழைய வாட்ஸ்அப் பயங்கரமாக போடுவான், அதெல்லாம் பார்க்காதீங்க. நல்ல சேனல். பொதுவாக போகிற தப்பு சொல்கிறவனு இருக்கான். ஆமாம், ஏன்னா அவன் நல்ல ஊடகங்களை நீங்கள் பிபிசி பார்க்கலாம், அவன் கரெக்டாக நம்பகமாக சொல்லுவான். இந்த மாதிரி கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சியே பார்க்கலாம். சரி, அதெல்லாம் ஃபாக்ஸ் நியூஸ்னு ஒன்று இருக்கு, அதை பார்க்கலாம். அவன் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்கிறான். சரியா? ரைட்டு. புதிய தலைமுறைன்னு அது கொஞ்சம் நல்லா இருக்கு, நடுநிலையே சொல்றதா சொல்றாங்க. சன் டிவியும் நல்லா, சன் டிவியே சொல்றாங்க. ஆமா, அது கூட பரவாயில்ல. இந்த பாலிமர், சத்தியம் டிவி இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து பார்க்காதீங்க. தினத்தந்தி இவங்கெல்லாம் கரெக்டாகவே சொல்லி ஒரு இப்போ ஆட்களாய் வந்தார்கள். யார? லோத்த அவனுடைய குடும்பத்தாரை காப்பாத்துறாங்க சொல்றாங்க. பாப்பா 10 நீதிமன்றம் கூட இல்லை, அழிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். சரி, யாராவது உறவினர் இருந்தா என்ன பண்ணிக்க? தேவதூர் என்ன சொல்றாங்க? ஒரு மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நீ யாரை வேணா கூப்பிட்டுக்க. ஆனா ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான், பிரச்சனை. இவர் காலங்காத்தால உயிரை வாங்குறியா? அதுவும் பார்த்தீங்கன்னா கிழக்கு விழுக்கும் போது 15ஆம் வசனம் சொல்ல, ஆதியாகமம் 15, கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்துக்கு வந்தாலே அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியை இங்கே இருக்கிற 2 குமாரத்தையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். எத்தனாமத்துக்கு சொத்துறோம். கிழக்கு வெளுக்கன்னா எத்தனை மணிக்கு கிழக்கு வெளுக்கும்? ஆமா, ஒரு 5 மணி வச்சுக்கலாம். ஒரு 4 மணிக்கு வெளுக்க ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆயிடும். 4 மணிக்கே சொல்லலாம். அப்ப விடிய காலையில எழுப்புறாங்க. காலையில எழுப்புறது கஷ்டம். எப்பா அழிதோ இல்லையோ தூக்க முடியா, அழைச்சாலும் பரவாயில்ல. கத்தர் சம்பத்துக்கு வாடா, அடப்போயா, செத்தாலும் சாகையா, தூக்க முடியா. இதுல லோத்து ட்ரை பண்றான், மறுபக்கமாக கூப்பிடுறான், வரமாட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியல தேவதா யாரும் கேட்கறான், ஆண்டவர்னா யாரும் கேட்கறான். அவங்க அதை சொல்லி கொடுக்கல. லோத்து எதையும் சொல்லவே இல்லை. சொந்த குடும்பத்துக்கே ஆண்டவர் சொல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பத்துக்கே சொல்ல வச்சுக்க. பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும். கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில ஆண்டவரை பத்தி சொல்லி வளர்க்கணும். ஆமா, சொல்லி வளர்க்கணும். நல்ல ஸ்கூல்ல கர்த்தரை அறிவிக்கிற ஸ்கூல்ல கொண்டு போய் வளையலாம், சேர்த்தணும். ஆமா, நம்ம பிள்ளைங்க சின்ன வயசுல என்ன பதியுதோ அதுதான் என்ன பண்ணோம். வேற சொல்றது, விளையாடாமே நடத்த வேண்டிய விதத்துல நடத்தினா முதிர் வயதில் அதை என்ன பண்ண மாட்டான், இருப்பான். நம்ம குடும்பத்தை ஜாக்கிரதையா ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணிடணும், நடத்திடணும். லோத்து அதை செய்யல. எல்லா சத்துமே இழந்து போனான், குடும்பத்தை இழந்து போனான். லோத்துடைய வரலாறு அதுக்கப்புறம் தெரியும். மோவாப் தேசமே அழிந்து போய்விட்டது. இல்லை, ஆண்டவர் மோவாப் யாரும் என் சமூகத்துக்கே வரக்கூடாது, அவனை அருவருக்கிறேன்.
அப்பேற்பட்ட ஒரு கேடு உண்டாச்சு. சரி, இப்ப காலையில ஒரு 4 மணிக்கு கூப்பிடுறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உடனே தேவதூதன் தான் என்ன பண்றாங்க, வலுக்கட்டாயமா 16 வசனம் சொல்லுது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அப்ப கூட இவன் தயங்குறான். லோத்து ஏதாவது எடுத்துட்டு போலான்னு நினைச்சிருக்கலாம். இவ்வளவு தங்கம் இருக்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், வரலாற்று ஆய்வாளர்கள் அப்புறம் பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 50 லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்து வைத்திருந்தான் லோத்து என்று சொல்கிறார்கள். 50 லட்சம் கோடி தங்கம் ஏராளமாக வைத்திருந்தான். அந்த தங்கத்தையாவது கொண்டு போகும் உள்ள, அதனால ஒரு டிலே பண்ணிருக்கலாம். கரெக்டா? ஆனா உயிர் பழிச்சா போதும், வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்றார்? லோத்த நான் தரேன், இழப்பெல்லாம் நான் ஈடு. ஆண்டவர் இழப்ப ஈடு கட்டுக்கிறவர். ஏற்கனவே ஒரு வாட்டி இழந்தான், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்கல்ல. சொல்லியிருப்பார், இப்ப நீ இப்போ தப்பிச்சுப்போம், நான் உனக்கு இழந்ததெல்லாம் நான் உனக்கு உயிரோடு இருந்தா எல்லாம் மீட்டுக்கலாம் ஆண்டவர் கிருபையினால. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? உயிரோடு இருக்கணும், தப்பிக்கணும். அப்படிதானே? சரி. ஆனா கொஞ்சம் தயங்கும் பொழுது தேவதூதன் என்ன பண்றான்? கையை பிடிச்சி தர 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 எடுத்துட்டு போயிடறான். லோத்துடைய மனைவிய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டான். பெரிய பட்டணம். அன்னைக்கு சொந்தம் சொல்ற எருசலேமோட 1.5 மடங்கு பெருசு. மிகப்பெரிய பட்டணம், மிகப்பெரிய பட்டணம். கொண்டு வெளியே விட்டான். அப்ப வெளியே விடும்போது வேதம் சொல்லுது, சூரியன் என்ன ஆயிடுச்சு? 23 வசனம் சொல்லுது, லோத்து சோவாரக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்போ 2 மணி நேரம் இவங்க நடந்து ஓட்டமும் நடையமா நடந்திருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. ஓட்டமாக ஓடி இருப்பாங்க. ஒரு 15 கிலோமீட்டராவது வெளியே வந்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? 17ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 19:17, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு வராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்போ ஆண்டவரை பேசுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அப்போ ஆண்டவர் பேசுறாரு. அவனே சொல்றான், ஆண்டவரே. அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரேன்றான். ஆண்டவரே என்ன சொல்றாரு? எப்ப எங்கேயும் நிக்க கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. எதுனால நான் பாத்துக்கிறேன், இந்த மலைக்கு போயிரு, நீ அழியாத படிக்க என்ன பண்ணிடு, எதிர்க்க இருக்க மலைக்கு நீ போயிரு, நான் உன்னை என்ன பண்ணிடுறேன், நான் பாதுகாத்துறேன் அப்படின்றார். அந்த மலை பார்த்தீங்கன்னா செடம் மலை அங்க இருக்கு. செடம் இன்னைக்கு இருக்கு அந்த மலை, செடம். அந்த மலை பேர் என்னது? செடம். செடம் மலை. அங்க போஸ்ட் விட்டார் ஆண்டவர், இந்த மலைக்கு போயிட்டுனா நீ தெரிஞ்சுருவேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் இவங்க பிரயாணம் பண்ணி வந்து விட்டார்கள். இப்பதான் என்ன பண்றது, வானத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, கந்தகத்தையும் அக்கினியே என்ன பண்றாரு, வர்ஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அக்கினியும் கந்தகமும் கொட்டப்படுகிறது வானத்துல இருந்து. நீங்க பாத்தீங்கன்னா 2021 வருஷம் செப்டம்பர் 23ஆம் தேதி ஃபோர்ப்ஸ் ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வாசித்தேன். ஃபோர்ப்ஸ் ஒரு பத்திரிகை, யாரெல்லாம் கேள்விப்பட்ட, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இன்டர்நேஷனல் பத்திரிகை ஃபோர்ப்ஸ். ஃபோர்ப்ஸ் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிகை. அதோட செய்தியெல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்பகமான அந்த
அந்த செய்தியை தான் போடுவான். அப்படி ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். சோதோம் கோமரா அந்த இடத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வெளியிட்டார்கள். எப்போ? 2021 அமெரிக்க விஞ்ஞானிகள். நீங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் கிறிஸ்டோபர் மோர், தமிழில் எழுதிய கிறிஸ்டோபர் மோர் அமெரிக்க விஞ்ஞானி. அப்புறம் டாக்டர் ஆலன் வெஸ்ட், அப்புறம் டாக்டர் மார்க்கோன் லீகாப்ட், மால்காம், இவங்க எல்லாருமே யுஎஸ்ஏ, அமெரிக்காவை சார்ந்தவர்கள். அமெரிக்கா, யுஎஸ்ஏனா என்னது? யுஎஸ்ஏ அப்படின்னா அமெரிக்கா, அமெரிக்க விஞ்ஞானிகள். இவங்க என்ன கண்டுபிடித்தார்கள்னா, ஒரு 245 அடி நீளம் அகலமுள்ள ஒரு விண்கல், எரிக்கல், இங்கிலீஷ்ல மெட்டோ எரிக்கல், எரிக்கல் என்று சொல்வார்கள். வானத்துல விழுற கல். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்து 245 அடி, அதாவது 75 மீட்டர். ஒரு எரிக்கல் வந்து என்ன பண்ணிருக்கு? விழுந்திருக்கு, வானத்திலிருந்து விழுந்திருக்கு. அப்படியே பயங்கர நெருப்பு கக்கிட்டு வந்து விழுந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்பம் பார்த்தீங்கன்னா 1500 டிகிரி சென்டிகிரேட். ஆயிரத்தி 500 டிகிரினா 100 டிகிரில என்ன ஆயிரும்? கொதிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி. நம்ம சமைக்கிற அடுப்பு வந்து 100 டிகிரி தான், இதுதானே? அப்போ எல்லாமே உருகிடும், பயங்கரமான வெப்பம். அப்படி 1500, நம்ம வீட்டு அடுப்புல எல்லாம் 1500 டிகிரிலாம் கொண்டு வர முடியாது. அப்போ வானத்துல இருந்து ஒரு கல், எரிக்கல்லை கத்தர் அனுப்பினான். அதுதான் என்ன பண்ணுச்சு? வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் கத்தர் நம்மளை ஒரு எரிக்கல்லை போட்டு வர்ஷிக்க பண்ணினார். கத்த நாமத்துக்கு சோத்திரம். அந்த இடம் வந்து இப்போ அன்னைக்கு சோதம் காமரா, இன்னைக்கு என்ன தெரியுமா? அந்த இடத்தின் பெயர் தானியேல் ஹமாம். ஹமாம்னு ஒரு சோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹமாம் சோப் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் ஞாபகம் வச்சேன். ஹமாம் சோப், சோதம். ஹமாம் பார்க்கும்போது சோதம் கோமரா ஞாபகம் வரணும். சுவிசேஷம் சொல்லலைன்னா ஹமாம் சோப் பார்த்தோன்னே லோத்து ஞாபகம். 18 வருஷம் கரெக்டா அவனுக்கு அவகாசம் கொடுத்தாரு. ஒரு 10 பேரை ஆதாயம் பண்ணியிருந்தா அவன் சொத்து போயிருக்காரு, அவன் அழிஞ்சிருக்க. 58 வயசுல எல்லாம் ரிட்டையர் ஆகலாம். கரெக்ட் தானே? எல்லாம் என்ன சொல்லுவான்? 58 வயசுல எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிரும், இப்போ 60 ஆகிட்டாங்க. அப்போ எனக்கு கை நிறைய காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு நான் வீடு கட்டுவேன், அந்த காசை வச்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துவேன் அப்படிதான் சொல்லுவான். இந்த லோத்து பய பிள்ளைக்கு 58 வயசுல ஒரு செட்டில்மெண்ட் வரும்னு பார்த்தா வேலை இருந்து நியாயத்தீர்ப்பு வந்து ஒரு எரிக்கல் விழுந்து சொத்தெல்லாம் போச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து
பணம், தங்கம் எல்லாம் போச்சு. ஒரே காரணம் என்ன? சுவிசேஷம் அறிவிக்கல. 18 வருஷம் டைம் கொடுத்தாரான ஒரு 10 ஆத்மா கூட ஆதாயம் பண்ணவில்லை. சொந்த குடும்பத்தை ஆதாயம் பண்ணவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா லோத்து வந்து தரிசனம் பெற்றவன். 15 வயசுல அவங்க மெசொப்பொட்டாமியா ஊர்ல இருந்து புறப்படுகிறார்கள், கல்தேயர் தேசத்துல இருந்து. லோத்துக்கு வந்து ஆபிரகாமுக்கு 55 வயசு, லோத்துக்கு வந்து 15 வயசு. கூட சித்தப்பா கூட புறப்பட்டு வரான், தாத்தா கூட தேரா கூட புறப்பட்டு வருகிறான். அப்புறம் 20 வருஷம் துருக்கியில தங்குகிறார்கள், சாண்ட்லி உருப்பால. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம் 11 அதிகாரம் சொல்லுது ஆரான் விடப்பட்டாங்க, தங்கிட்டாங்க. ஆரான்றது இன்னைக்கு சாண்ட்லி உர்ஃபா, துருக்கி தேசத்துல இருக்குது. டர்க்கின்னு ஒரு ஐரோப்பா நாடு இருக்குல்ல, அங்க இருக்கு. 20 வருஷம் அங்க தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேராக மறிச்சு போன பிறகு கர்த்தர் பேசுறாரு, எப்பா இப்ப இருக்கிற தேசத்தை விட்டு வா, நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ லோத்து கூட சேர்ந்து வரும். அப்போ அது தரிசனம் யாருக்கு? அந்த தரிசனத்துல லோத்துக்கு கிடைச்சான். ஆண்டவர் என்ன சொன்னார், இப்ப நீ போய் நடக்கப்பா, காடான் முழுக்க நடக்க உங்களுக்கு தருவேன். அதனாலதான் ஆம்பளை என்ன பண்ண, ஒரு வீடு கூட கட்டல. ஒரு வீடு கட்டா ஒரே இடத்துல இருந்துக்குவோம். நம்ம எல்லா இடத்துலையும் போய் அங்கங்க போய் கூடாரம் போட வச்சார் ஆண்டவர். அங்கங்க கூடாரம் போட்டா அங்கங்க போய் பலிபீடம் கட்டினான். லோத்து என்ன பண்ணா, சோதோம் கோமார்ல போய் ஒரு பக்கா பில்டிங் கட்டினான், மிகப்பெரிய பில்டிங் கட்டினான். கட்டி கதவு இதெல்லாம் வச்சு சும்மா ஹாயா பட்டான். தரிசனத்தை மறந்து போனான். கானான் என்கிற தரிசனத்துக்கு அழைக்கப்பட்டவன் லோத்து. ஆனா என்ன பண்ணான், தரிசனத்தை மறந்துட்டான். பணம் ஜாஸ்தி இருந்தது, வசதி இருந்ததுனால ஒரு ஈஸி சேரை போட்டு ஹாயா மாட்டான் பொழுது. நல்லா உட்கார்ந்து 3 வேளை நல்லா திருட்டு. சொல்ல கோமரா வேற ரொம்ப பெரிய சிட்டி, என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சல. பொதுவாக நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப பிடிக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த சபைக்கு போறாங்க அந்த சபைக்கு போறேன் அப்படின்னு கேட்டா அந்த தம்பி சொல்றான், வாலிதா இங்க போர் அடிக்குது, இந்த பாஸ்டர் திட்டுறாரு, லேட்டா வந்தா திட்டுறாரு, போர் அடிக்குது, ஏசி இல்லை, நல்ல சேர் இல்லை, அந்த சபையில நல்ல ஜாலியா இருக்கு, நல்ல மியூசிக்லாம் போடுறாங்க, நல்ல அப்படியே சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. அங்க ஒரு 10 நிமிஷத்துல பாஸ்டர் பேசிட்டு இறங்கிடுறாரு. இங்க இருக்கிறவர் 1.5 மணி நேரம் பேசுறாரு. என்டர்டைன்மெண்ட் இல்ல. இந்த சபையில என்ன இல்ல, பொழுது போக மாட்டேங்குது, போர் அடிக்குதான். உனக்கு நரகத்துலதான் உனக்கு கரெக்டான அங்கதான் போனார். பிசார் பகல் நீ சேர்ந்து நல்லா ஜாலியா ஆடலாம், டான்ஸ். அவன் உன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ அவன் கையை பிடிச்சிட்டு ஆடலாம், அங்கதான் போவேன். போர் சபை போர் அடிக்கு. எந்த சபை உனக்கு போர் அடிக்குதுன்னா உனக்கு கண்டிக்காம இருக்காம பாருங்க, அங்க உனக்கு ஜாலியா இருக்கும். எங்க வந்து மியூசிக்கை போட்டு பயங்கரமா ஒரு பரவசம் வருதோ அங்க ஜாலியா இருக்கும். அதாவது ஒரு சபை வந்து சினிமா தேட்டர் தான் வந்து போர் அடிக்காத இடம். கரெக்ட் தானே? போர் அடிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணோம், நீ வீட்டில் உட்காந்து சினிமா பார்க்கணும், இல்லை தியேட்டர்ல போய் என்ன பண்ணோம், சினிமா பார்க்கணும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு பொதுவாக இசை இருப்பதுங்க, இசை அதை கேட்டாலே நம்ம மூளையில டோபமைன்னு ஒரு சுரப்பி இருக்குதுன்னு சொல்றாங்க, எண்டோக்ரைன் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்குன்றாங்க. நான் சரியா என்னோட பேரெல்லாம் கரெக்டா தெரியல. அப்படி ஒரு சுரப்பிகள் இருக்கு, என்சைம் ஹார்மோன் என்று சொல்லி அது சுரப்பி இருக்கு. அப்போ ஒரு பரவச நிலை வருகிறது. நீங்க பாருங்க, ஒரு இசை கேட்டாலே உங்களுக்குள்ள ஒரு என்ன பண்ணும், உங்களே அறியாம என்ன பண்ணும், அது முட்டுக்கு அடிக்கிற சத்தம் வந்தாலும் உங்களை அறியாம ஒரு பரவசம் வரும். ஏன்னா அதுக்கு நமக்குள்ள என்ன ஆயிடும், ஒரு இசையை கேட்டோம்னா நம்ம உடம்பு செட்டப் எப்படின்னா ஒரு ஒரு ஹார்மோனை ஒரு சுரப்பி என்ன பண்ணுறது, சுரக்கிறது. நம்மளால் அது தப்பா நினைக்கிறான், நம்மளால் அதுதான் தேவ பிரசனை தான் நினைக்கிறான். தேவ பிரசனை அது இல்லை. கரெக்டா? நம்ம தவறாவே நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க சினிமா பாட்டு இசை கேளுங்க, அப்படியே உங்களே அறியாம உங்க மனமும் துள்ளாத மனமும் துள்ளும், ஒரு பரவசம் வரும். ஏன்னா அது நம்ம பிரெயின்ல என்ன ஆகும், அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும், அந்த சுரப்பிகள் வேலை செய்து சுரக்கும். நீ என்ன இசை கேட்டாலும் சரிதான், அது உடுக்கு அடிக்கிற இசை கேட்டாலும் சரிதான், என்ன இசை கேட்டாலும் சரி, உங்களுக்குள்ள அந்த இது ஒரு சுரப்பி சுரக்கிறதுனால உங்களுக்குள்ள என்ன ஆகும், ஒரு பரவசம். அதை நம்ம தேவ புருஷன் நம்மளால தப்பா நினைச்சிட்டு இருக்கான்.
அதனாலதான் போய் வெறும் வெறும் இசையே நாடி போறான். நல்ல மியூசிக், நல்ல சைனாலலாம் மியூசிக் எல்லாம் கிடையாதுங்க. சர்ச்சில் சைனால மைக் கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது. அண்டர் கிரவுண்ட்ல வேர்த்து ஊத்தம், அங்கதான் ஆராதிக்கிறான். ஏன்னா வெளியே தெரிஞ்சா கவர்மெண்ட் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான். சபைக்கு வரவனுக்கு 3 வருஷம் தண்டனை. ஊழியம் செய்யலாம் பாருங்க பாஸ்டர், அவருக்கு 7 வருஷம் தண்டனை. ஆனா அங்கதான் எழுப்புத 40 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க? 40 கோடி. உலகத்துல அமெரிக்கால கூட கிடையாது 40 கோடி. ஐரோப்பால கூட கிடையாது. இன்னைக்கு ஆப்பிரிக்கால நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கு, அங்க கூட கிடையாது. சைனா ஏன் கத்தர ஆசீர்வாதமா வைத்திருக்கிற 40 கோடி கிறிஸ்தவம் இருக்காங்க. ஆனா எப்படி ஜெபம் பண்ற? எல்லாரும் பைபிள் தெரியும். அப்போ தேவ பிரசன்னம் கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு. நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். தேவ இந்த மியூசிக்னால வர்ற அது பரவசம் கர்த்தருடைய பிரசன்னம் அல்ல. இதுதான் ரொம்ப பேர் இன்னைக்கு திசை மாறி போகிறார்கள். இசைக்கு அங்க போனா எப்படி இருக்கு? அப்படியே பரவசமா இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு அந்த மியூசிக்கை கேட்கும் போது. அப்ப சீனாலாம் மியூசிக் கிடையாது, மைக் செட்டே கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சபையில பாதி இடம் பாக்ஸ் அடைக்கிறான், பாதி இடத்துல தான் ஆட்கள் உட்கார வைக்கிறான். அன்னைக்கு ஒரு சர்ச்சில் போய் பேசுற என்ன கூட உயரமா இருக்கு பாக்ஸ், அவ்வளவு வருஷத்துல இருக்கு. மேல உழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அது நம்ம பக்கத்துல நான் நிப்பாட்டிட்டான், அடிக்கடிக்கு வச்சிருந்தான். கட்டிட்டுக்காரனுக்கு கொஞ்சம் ஆடிட்டு வீக்கு தான் செத்து போயிடுவான். அட்டாக் வந்து டபாட்டிங்க இருந்து அதை பேசு. சரி, இந்த லோத்து வீட்டை கட்டிட்டான். அப்படியே ஹாயா கால் நீட்டு ஈஸி சேரை போட்டு, இன்னைக்கு பாசையில் சொன்னா டிவி ஆன் பண்ணிட்டு, ஆண்ட்ராய்டு டிவி ஆன் பண்ணிட்டு, கூகுள் டிவி நீங்களா கூகுள் டிவி வந்துட்டது, அதெல்லாம் ஆன் பண்ணி அப்படியே கால் நீட்டி படிச்சுட்டான். அதான் 50 லட்சம் கோடி இருக்க, அதான் காணாம வந்துட்டான் தரிசனம். 58 வயசுல எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. நடு தெருவுக்கு வந்து விட்டான். சரி, எல்லாம் சொத்து போனா கூட பரவாயில்ல, குடும்பமா பொண்டாட்டி என்ன ஆயிட்டா, உப்பு துணை ஆயிட்டா. வருஷமா ஆதியாகமம் 19:26. அவர் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். ஆதியாகமம் என்னது? அவன் மனைவி 19:26. மனைவி என்ன ஆயிட்டா? பின்னிட்டு பார்த்து உப்பு ஆண்டவர் சொன்னார், திரும்பி பார்க்க கூடாது, நீ நேரம் மலைக்கு தான் ஓடணும், சமபூமி நிற்க கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் கீழ்ப்படியவே அவன் திரும்பி வந்துட்டான். திரும்பி பார்த்ததுனால அவங்க போட்டுனால அப்படியே பார்க்கிறான், தீப்பிடிச்சி எரியுது, போய் ஏதாவது எடுத்துடலாம் அப்படின்னு ஓடுறான். அதான் புதுனாயிட்டான். ஆண்டவர் உசுரை கொடுத்துருக்காரு, இழந்ததெல்லாம் தந்துருவாரு. ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை அவனுக்கு, அந்த சொத்து மேல நம்பிக்கை, பணம் மேல நம்பிக்கை. அதனாலதான் என்ன ஆயிட்டா? உப்பு தூணா மாறிட்டா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேல் ஹமாம் இன்றைய பெயர் அது. ஹமாம் சோப் கேவச்சி. இது எங்கன்னா எரிகோல இன்னைக்கு காலியா தான் கிடக்குது. சோதா கோமரா இன்றைய பெயர் சோதா கோமரா, இன்னைக்கு காலியா தான் இருக்கு. எரிகோ, ஜெரிகோன்னு ஒரு பட்டணம் இருக்கிற இஸ்ரேல், ஜெரிகோ. அது பக்கத்துல, அதுல இருந்து ஒரு 22 கிலோமீட்டர், ஒரு 22 கிலோமீட்டர் எரிகோல இருந்து. இந்த தேலியல் ஆமாம் இன்னும் அப்படியேதான் கிடக்கு சோதம் குமாரா. இன்னைக்கு காலியா தான் கிடக்கு, அழிந்து போய் தான் இருக்கு. இப்போ விஞ்ஞானிகள் வந்து நிறைய ஆய்வு செய்து நிறைய காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அங்க இரிடியம்லாம் இருக்கான், இரிடியம் குவாட்ஸ். இந்த இரிடியம் குவாட்ஸ்லாம் அந்த விண்கல்லை சார்ந்தது. இரிடியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்க செய்திகள்லாம் கேள்விப்பட்டீங்க, இரிடியம் மோசடி, இரிடியம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இரிடியம் ரொம்ப காசு. இந்த இரிடியம் வந்து
ஆமா, என்கிட்ட இருக்கு 1000 கோடி கொடுங்க, 500 கோடி கொடுங்கன்னு மோசடி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திக்கு அந்த இரிடியம், அந்த எரிக்கல் தான் இரிடியம் அந்த எரிக்கல்ல இருக்க எரிக்கல் இன்னைக்கு கிடக்குது. குவாட்ஸ் அது எரிக்கல்லை சார்ந்ததுதான், அது அங்க இருக்கு. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, தீ வந்து ஃபர்ஸ்ட் மேலதான் பிடிச்சு. பொதுவாக தீ விபத்து ஏற்பட்டா கீழே தான் தீ பிடிக்கும். ஒரு கொசுவத்தி, நம்ம கொசுவத்தியில வீட்டை கொளுத்துறவனா இருக்கான். கொசு கொளுத்துறன்னு அவனும் சேர்த்து போன அறிவாளிலாம் நம்ம ஊர்ல உண்டு. கரெக்டா? அடுப்பு அணைக்காம அப்படி, அப்புறம் தீ விபத்து செல்போனை சார்ஜ் போட்டு அதை வெடிச்சு தீ பிடிச்சி எடுத்து போனவனா இருக்கான். சிலவன் ராத்துக்கெல்லாம் சார்ஜ் போடுவான், சிலவன் காதுல ஹெட்போன் போட்டு அதையும் சார்ஜில் மாட்டு அந்த செட்போன் வெடிச்சு அவன் செத்து வீடும் எரிஞ்சு போச்சு. அப்படிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போன்னு அறிவே வராது நம்ம வாழ்க்கை. ஆமா, பாம்பை எங்க வச்சிருக்கான்? ஈரான் வந்து பாம்பை வந்து அவன் பத்திரமாச்சு எல்லா நாட்களையும் போடுறான் இதுக்கு. ஆனா ஈரான் மாதிரி ஒரு பாம்பை நம்ம தலைக்க மாட்டி வச்சுருக்கிறோம். என்னைக்கு வெடிக்குமோ தெரியல. தூக்கும் போது கூட திறக்க மாட்டல போனை. சர்ச்சுக்குள்ள வரும்போது கூட போன் ஆஃப் பண்றதில்ல, அது பாட்டு கிரிங் கிரிங்னு அடிக்குது, எடுத்துன்னு ஓடுறான். ஏன்னா இவங்க பில்கேட்ஸும் எலன் மஸ்கும் ஃபோன் பண்றாங்க, ஒரு 500 கோடி நஷ்டம் வந்துடும் பாரு செல்போன் ஆஃப் பண்ணா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த லோத் என்ன பண்ணிட்டா, ஈஸி சேரை போட்டான். ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரா, காலி பண்ணார் எல்லாத்தையும். 18 வருஷம் அவகாசம் தான். நீங்க 18 வருஷத்துக்குள்ள கொஞ்சமாவது இந்த தரிசனத்தை கொஞ்சமாவது நீங்க அடையலைன்னா, எல்லாருக்கும் வந்து மைக்க பிடிச்சி ஊழியம் செய்யணும் அப்படின்றது எல்லாருக்கும் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி ஆண்டவர் அடைச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் ஆத்ம ஆதாயம் பண்ணணும். ஒரு 18 வருஷத்துக்குள்ள ஒரு 10 ஆணையாவது நீங்க உருவாக்கலைன்னா ரொம்ப ஆபத்து. எல்லாம் போயிடும், இருக்கிறதெல்லாம் போயிடும். நான் சொல்லலை, பைபிள்ல தான் நம்ம கான்டெக்ட் கொடுக்காரு. அதனால எப்படியாவது ஒரு 18 வருஷத்துக்குள்ள இன்னைக்கே ஒரு முடிவு பண்ணிடணும். நம்ம உங்களுக்கு தெரியாத ஆட்டையும் சொல்லியிருக்கேன், ஒரு எப்படியாவது ஆண்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 10 ஆத்மாவாவது ஆதாயம் பண்ணிட்டு நான் வந்து பண்ணிடுறேன், எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன போனான். லோத் அதை செய்யல, அதனால அவனும் அழிந்து போனான், குடும்பம் அழிஞ்சு போச்சு, சொத்துலாம் அழிஞ்சு போச்சு. இந்த சோதம் கொமரா எப்படி அழிந்தது என்று பார்த்தோம். இன்னைக்கும் தானியங்கள்லாம் அப்படியே கிடக்கு. பொதுவாக கீழே தீ பிடிச்சா தானியம் உண்டாயிரும். ஃபர்ஸ்ட் தானியங்கள்லாம் எரியும், அதுக்கப்புறம் தான் மேல் கூரை வரைக்கும் வரும். இங்க மேலதான் தீ பிடிச்சது. இன்னைக்கும் கிடக்குது. லோத்துடைய அந்த உருகி போன தங்கம்லாம் கிடக்குது. தோண்டனா என்ன பண்ணலாம், விஞ்ஞானிகள் சொல்றாங்க, தோண்டனா நிறைய தங்கம் கிடைக்கும். ஏன்னா லோத்து பெரிய பணக்காரன், ஏராளமான தங்கம் வச்சிருந்தான், கிலோக்கணக்கில் தங்கம் வச்சிருந்தான். அப்போ இதே மாதிரி ஒரு விபத்து 1908 ஏற்பட்டிருக்கு. 1908 இதே மாதிரி ஒரு எரிக்கல் விழுந்தது. எங்கன்னா ரஷ்யால. சைபீரியான்னு ஒரு பாலைவனம் இருக்குது ரஷ்யால. துங்குஸ்கா, அத எரிக்கல் பேர் வந்து எரிக்கல் மீச்சி ஓர் விழுந்தது. அந்த எரிக்கல் பேர் வந்து துங்குஸ்கா. ஒரு சின்ன பீஸ் வந்தா நமக்கு நம்ம கோடி சொன்னாயிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால ஒரு ஏழை வீட்டுல வந்து விழுந்தது ஒரு கல்வி. 500 கோடியோ 400 கோடியோ ஒன்று கிடைச்சது. வீட்டை உடச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேனா?
சின்ன கல் விழுந்ததுன்னா பெரிய, ஏன்னா இருட்டியம்லாம் இருக்கு, அதுல பெரிய காசு. ஆனா இது விழுந்தது எவ்வளோ? ஒரு 250 அடி. 250 அடினா எவ்வளோ பெருசியா? இங்க இந்த முனை அந்த அட்வான்ஸ் சர்ச் நீளம் இருக்குமா, இருட்டிக்கிட்டு வந்து விழுந்தது. கத்தநாமத்துக்கு சொந்தரம் அவுட்டு. அதே மாதிரி லோத்துடைய மனைவியும் அந்த உப்பு தூண் இன்னைக்கு அப்படியே இருக்கு. அந்த உப்பு தூணையும் கண்டுபிடித்திருக்கிறாங்க. எங்க இருக்குன்னா அந்த செடம் மலையில. செடம் சிகரம். அந்த புத்தூர் இன்னைக்கு இருக்கு. அந்த புத்தூர் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்கன்னா, இவன் ஒரு 15 கிலோமீட்டர் வந்துட்டான், சோதம் போட்டு 15 கிலோமீட்டர் மலை ஏற ஆரம்பிச்சிட்டான். மலைக்கு தான் போக சொன்னார் ஆண்டவர். கரெக்டா மலை ஏற ஆரம்பித்து விட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், அவளுக்குள்ள அப்படியே ஃபுல்லாக அங்கே தான் அடிச்சிட்டு இருக்கு. ஏராளமான பணம், ஏராளமான நகை எல்லாம் இருக்கு. அப்படிதானே? அவ பேர் வந்து ஈடித், அடோ ஈடித் அவ பேர். ஸோ லோத்துடைய மனைவி பேர் என்ன? ஈடித் அடோ. பாருங்க, யூத அந்த பேர் எங்கிருந்து நான் எடுத்தேன்னா, யாஷேர் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ஒரு வரலாற்று புஸ்தகம். அதுக்கப்புறம் யூத வரலாற்று புஸ்தகம் மிட்ராஷ் கேட்டா. இது சோர்ஸ் நான் எழுதுறேன். மிட்ராஷ் அண்ட் அகடா. அதுக்கப்புறம் யாஷேர், புக் ஆஃப் யாஷேர். இது ஒரு வரலாற்று நூல். இந்த ஈடித் அடோ பெரிய பணக்காரி. அப்படிதானே? நீங்க வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, லோத்து ரொம்ப நீதிமான். நம்ம அப்படிதான் பார்த்தோம். நீங்க லோத்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2:7 சொல்லுது அவன் நீதிமான். 2 பேதுரு 2:7. லோத்து நீதிமான். ஆனா இந்த ஈடித் இருக்கால, ஈடித் அடோ, அவன் பேராசை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்ல. அவதான் என்ன பண்ணாலாம், சண்டைக்கு காரணம் அவதானா. ஃபர்ஸ்ட் மெய்ப்பொருளுக்குள்ள சண்டை வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பைபிளை போட்டுட்டு அபிரகாமுக்கும் லோத்துக்குமே வாக்குவாதம் வந்துச்சு.
நீங்க பாருங்க, ஆதியாகமம் 13:8 சொல்லுது, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்மை பெருக்கும் உண்மை பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். எனக்கும் உனக்கு வாக்குவாதம் வேண்டாம். நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அவர் தான் என்ன பண்றா, பெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்க சித்தப்பன் இருக்கிற காஞ்சதை உடைச்செல்லாம் விட்டுட்டு சிறந்ததை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அவன் பேச்சு கேட்டு தான் போனான். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 14:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அது என்ன வழியா? ஆமா, மரண வழி. அந்த வசனத்தை வாசிருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி. அதனுடைய முடிவு என்னது? மரணம். நீதிமொழி 14:12, நீதிமொழி 16:25. மரண வழி யாருடைய வழி? மனித வழி. ஆண்டவர் தான் சொல்றாங்க, என் வழி வேறு, உன் வழி வேறு. உன் வழி மரண வழி, என் வழி உங்களை ஆசீர்வதிக்கிற வழி. புரியுதானே? நம்ம பொதுவாக எப்படி முடிவெடுப்போம்? எது சிறப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியுதோ நம்ம ஒரு கணக்கு போடுவோம். சாதகமாக இருக்கா அந்த வழியான மரண வழி. கர்த்தர் காண்பித்து கொடுக்குறாரு நமக்கு. அதுக்குதான் கர்த்தர் சமூகத்தில் உட்காரணும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா, ஆண்டவரே இந்த வழி எனக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் வேற சில கர்த்தருடைய வழி எப்படி இருக்கு? குறுகள் இடுக்கமாக தான் இருக்கும் பார்க்க. ஆனால் விசாலத்தில் கொண்டு போய் விட்டுவார். ஆரம்பம் கொஞ்சம் எப்படி இருக்கும்? இடுக்கமாக இருக்கும். ஆனால் நம்ம பிளான்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்படி போட்டு அப்படி போட்டு அப்படி வந்துடும், இப்படி வந்துடும். ஆனால் எல்லாம் மரண வழி. லோகத்துடைய வழி மரண வழி தான். அவன் பொண்டாட்டி வழி மரண வழி தான். 18 வருஷத்துல எல்லாம் போச்சு. அவளும் அப்படியே பண்ணிட்டா. இன்னைக்கு அப்படிதான் நிக்கிறா, அப்படியே நிக்கிறா, தூணாவே நிக்கிறா. அது எரிக்கல் என்ன இருக்குன்னா, ஒரு 15 கிலோமீட்டர் வட்டாங்க. செட்டம் மலை கிட்ட வந்துட்டாங்க. நீங்க செட்டம் மலை கிட்ட பார்த்தீங்கன்னா சமக்கடல் இருக்கிறது, டெட் சி இஸ்ரேல் இருக்கிறது. இந்த சமக்கடல் பார்த்தீங்கன்னா மற்ற கடலை விட 20 மடங்கு உப்பு. நீங்க சமக்கடல் நீங்க நீங்க படுத்துக்கலாம், தண்ணி மேல முழுக மாட்டோம். யாரெல்லாம் போயிருக்கீங்க சமக்கடலுக்கு? போனதில்லை. நீங்க போயிருக்கீங்களா சார்? போயிட்டு வாங்க. இப்போ போனீங்கன்னா நீங்க புதுசுலாம் மாறிடுவீங்க. ஏன்னா இப்ப ஈரான்காரன் பாம்பு போடுறான், லெபனான்காரன் பாம்பு போடுறான். உங்களை அப்புறம் 33 நிக்கிறோம் நம்ம. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு ஷோப் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் சரியா? போயிடலாம் கற்றுக்க. சரி, அப்போ அந்த எரிக்கல் ஒண்ணு உளுந்தது பாருங்க. ஒரு சின்ன பீஸே சேர்த்து போட்டாரு ஆண்டவர். அங்கிருந்து கல் போடுறாரு. 245 அடி நேரம் சோதம் கொபரா மேல போடுறாரு. ஒரு சின்ன பீஸ் எங்க போடுறாரு? சமக்கடல்ல போடுறாரு. ஏன்னா இவன் திரும்பி போடால, சொட்டர்ல திரும்பி போக கூடாதுன்னு. நிக்கவே கூடாது, நிக்காம போயிட்டே இருப்போ. இப்போ என் பேச்சை கேளு. போத என் பேச்சை கேட்கிற, உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி சோதம் கொபராக்கு போனேன். இப்போ என் பேச்சை கேளுனாரு. இப்போ அவன் ஈடித்து அடோ, அவன் அட்டம் பிடிக்கிறவா, ஈடித்து அடோ. அவன் பேச்சை கேட்காம என்ன பண்ணா? திரும்பி போனான். இப்போ நான் தண்ணியே ஊற்றி என் தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் போனான். ஆனா அந்த எரிக்கல் விழுந்து அந்த அந்த மவுண்ட் செடம் பக்கத்துல இருக்க சமக்கடல விழுந்து அந்த 1500 டிகிரி வெப்பம் உளுந்த வேகத்துல தண்ணீர் ஆவி ஆகி அந்த தண்ணி மேல வர்றதுக்குள்ள உப்பு ஆகி என் மேல விழுந்துச்சு. குதிக்க உப்பு வந்து அவன் மேல விழுந்துச்சு. அதனாலதான் உப்பு நான் அப்படியே அங்கேயே செத்துக்கிட்டேன். எப்படிலாம் ஆண்டவர் நியாயத்திருக்காரு பாரு. நம்மளாம் அப்படி பார்த்தா நோட்டு மழைகள்லாம் நமக்கு எவ்வளவு பெட்ரு. நம்ம பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமா. ஒரு வாட்டி கூட ஆண்டவர் பேச்சை கட்டுறதில்ல, ஒரு விஷயத்துல கூட. அவர் சித்தத்தை செஞ்சதே கிடையாது. எல்லாம் நம்ம இஷ்டம் தான். இது பெஸ்ட் போ, சோதா குமாரா போ. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கிருபை தான் இருக்காரு. ஆனா என்னைக்கு அடிப்பாருன்னு தெரியாது.
லோத்து எதிர்பார்க்க திடீர்னு வந்தாங்க, 2 பேரும் வந்து வாமாட்டாங்க, அழிவு வந்துச்சு. நம்ம பார்வைக்கு சிறப்பா இருக்கிற வழி மரண வழி. கர்த்தர் பார்வையில சிறப்பா இருக்க வழிதான் ஆசீர்வாதத்தின் வழி. அதனால நம்ம கர்த்தர் வழியில போனோம். ஆபிரகாம் அப்படிதான் போனோம். அதனால கர்த்தர் ஆசீர்வதிச்சார். முடிச்சுக்கலாமா? சரி, இதை கேள்வி இருக்கா? ஆமா, அதான் கர்த்தர் ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு அப்படிதானே. நம்மளும் அதே ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நம்மளும் இஸ்ரேல் தான். வேற சொல்ல நம்மளும் அவங்களுடைய இஸ்ரேல். நம்ம தான் யூதர்கள். எழுத்தின்படி யூதர் அல்ல, உள்ளத்தின்படி யூதனே. அப்ப நம்ம தான் அந்த இஸ்ரேலினே. கேள்வி இருக்கா? முடிச்சிடலாமா? இதை கேள்வி தான் கேளுங்க. பிறகு கூட நீங்க குரூப்ல சீக்கிரம் பைபிள் காலேஜ் குரூப்ல கூட போட்டு விடுங்க. God bless you.